குட் ஈவினிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூவாக இப்போ நம்ம கிளாஸ் பார்க்குறோம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செல் தியரி. செல் தியரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா செல் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இன் 1833ல் ஜெர்மன் பாட்னிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட், அவர் பேர் வந்து மத்தியாஸ் சீலன் அண்டு ஜெர்மன் சுவாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தியாடர் சுவான் சொல்லக்கூடிய இருவரும் சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்டு ஆஃப் செல்ஸ் அண்ட் தட் செல்ஸ் வேர் பேசிக் ஃபில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாவரங்களும் விலங்குகளும் செல்லால் ஆனவை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்தியாஸ் சீல்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் பாட்டிஸ்ட், அதே மாதிரி ஜெர்மன் சுவாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய தியாடர் இச்வான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1833ல் இவங்க தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஆர் கம்போஸ்டு ஆஃப் செல்ஸ் and the cells were the basic building block of lives அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த அடிப்படை நிகழ்வை தான் நமக்கு இவங்க தான் என்ன சொன்னாங்க, செல்லை வந்து உற்று நோக்கி அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சில கொள்கையாக வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுதான் அடிப்படை அழுகுன்னு சொல்லிட்டாங்க, பேசிக் பில்டிங்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. பாருங்க, திஸ் அப்சர்வேஷன் லெட் டு த ஃபார்முலேஷன் ஆஃப் மாடர்ன் செல் தியரி. இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவர்களின் உற்று நோக்கின் அடிப்படையில் நவீன கொள்கை உருவானது. இவங்க மூலமாக தான் நவீன கொள்கை உருவானதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நவீன கொள்கைன்னு சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் மேட் ஆஃப் செல்ஸ். அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த தாவரத்தையும் விலங்கையும் உற்று நோக்கி அதை ஆராயும் பொழுது தான் இது வந்து கொஞ்சம், அதாவது மாடர்ன் செல் தியரியாக உருவானதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஆல் ஆர்கானிக்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ் இருக்காங்க. இங்கே இருக்க உயிரினங்கள் அனைத்து உயிரினங்களும் செல்லால் ஆனவைன்னு இருக்காங்க. அதே மாதிரி நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். இப்போ இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே உள்ள செல்லில் இருந்து தான் புதிய செல் உருவாகும். அது எதன் மூலம் உருவாகுது, செல் டிவைட் ஆகிறது மூலம் உருவாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய செல் ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக பழைய செல்லிருந்து தான் புதிய செல் உருவாகணும். அது எப்படின்னா செல் டிவிஷன் மூலமாக அப்படி உருவாகுன்றாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க, செல்ஸ் கண்டைன்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். அப்போ செல்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மரபியல் தகவல்களை உள்ளடக்கி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதான் செல்ஸ் கண்டைன் ஜெனட்டிக் மெட்டீரியல்னா எல்லா செல்களுமே எனது மரபியல் பண்பு உள்ளடங்கி உள்ளது, விச் இஸ் பாஸ்டு அண்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு டாட்டர் செல்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பேரண்ட்லேருந்து அதனுடைய டாட்டர் சந்ததிக்கு அந்த மரபியல் பண்பு கடத்தப்படுது. அப்போ இருக்கக்கூடிய எல்லா செல்கள்லையுமே மரபியல் தன்மை இருக்கிறதுனால தான் ஒரு பேரண்ட்டை இருந்து டாக்டருக்கு அந்த மரபியல் பண்பு கடத்தப்படும் சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க, ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் இன்சைட் த செல்ஸ். அதாவது அனைத்து வளர்சிதை மாற்றங்களும், அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆல் மெட்டபாலிக் ரியாக்ஷன்னா செல்லில் நடக்கக்கூடிய எல்லா வளர்சிதை மாற்றங்களும் செல்லுக்கு உள்ளே தான் நடக்கும். அப்போ எல்லா வளர்சிதை மாற்றங்கள் சொல்லலாம் அல்லது வினைகள் சொல்லலாம், அது வந்து செல்லுக்குள்ளே நடக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஹெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸிபிஷன் ஆஃப் செல் தியரி. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி சொல்லக்கூடிய என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வைரஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வைரஸ் ஆர் ஃபஜில் இன் பயாலஜி. வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் வல்லுநருக்கு ஒரு புதிராக உள்ளது. ஃபர்ஸ்ட்
பசில்னா புதிர். அப்போ வைரஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய உயிரியல் வல்லுநர்களுக்கு ஒரு புதிராகவே ஒரு ஏன் அப்படின்னா இன்னும் சரியாக வந்து அதுக்கு தெளிவான எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியுன்றதுக்காக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க பயாலஜியில் பாருங்க. அடுத்து வைரஸஸ் வீரியாய்டு அண்ட் பீரியான்ஸ். வைரஸில் வந்து நல்லா வச்சுங்க, வைரஸ் அது ஒரு புதிராகவே இருக்குன்னு சொல்லிட்டு வைரஸ் வீரியாய்டு அண்ட் பீரியான்ஸ் ஆர் த எக்ஸப்ஷன் டு செல் தியரி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைரஸ்கள், வைராய்டுகள், பீரியன் ஆகியவை செல் கொள்கைக்கு ஒரு விதிவிலக்குன்னு சொல்கிறாங்க. செல் கொள்கைக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னா ஒரு விதிவிலக்கு, எக்ஸப்ஷன் ஒரு விதிவிலக்கு சொல்கிறாங்க. தே லேக் புரோட்டோபிளாசம். ஏன் அப்படின்னா அது அவைகளில் என்ன இல்லை, புரோட்டோபிளாசம் கிடையாது. இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஏன்னா வைரஸாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், வீராய்டாக இருக்கட்டும், பிரியான்ஸாக இருக்கட்டும், அதாவது பிரியான், இந்த 3லுமே என்ன இல்லை, புரோட்டோபிளாசம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. The essential part of the cell and exist obligate parasites which are the subcellular in nature. அவங்க என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து புரோட்டோபிளாசம் இல்லை அப்படின்னா, மேலும் இவை வந்து செல்லுக்குள் வாழும், ஒரு செல்லுக்குள் வாழக்கூடிய ஒரு கட்டாய ஒட்டுண்ணின்றாங்க. அது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து நம்ம, அதாவது பிளான்ட் செல்லாக இருக்கட்டும் இல்லை அனிமல் செல்லாக இருக்கட்டும், வைரஸ் என்பது பிளான்ட் செல்லாக இருந்தாலும் சரி, அனிமல் செல்லாக இருந்தாலும் சரி, அதுக்கு உள்ளே வாழக்கூடிய ஒரு பேராசைட். அப்போ வைரஸ் வந்து ஒரு ஒட்டுண்ணி. ஏல வாழும், அது அனிமல் செல்லுக்கு உள்ளேயும் வாழும், பிளான்ட் செல்லுக்கு உள்ளேயும் வாழும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம் தியரி. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து புரோட்டோபிளாசம் தியரி. ஓகேங்களா? இந்த புரோட்டோபிளாசம் தியரியை வந்து பார்த்தீங்கன்னா தியரின்னு சொல்லலாம், அல்லது புரோட்டோபிளாசம் கொள்கைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? பாருங்க, இந்த அவர் பேர் வந்து ஹார்டி ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு புரோட்டோபிளாசம். அப்போ புரோட்டோபிளாசத்தை ஹார்டி என்பவர் தான் முதலாக கண்டறிந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஹார்டி இஸ் ஒரு சயின்டிஸ்ட். இது ஒரு மார்க் கொஸ்டின். ஹார்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க, ஃபெலிக்ஸ் டுஜார்டின் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1835 யார், ஃபெலிக்ஸ் டுஜார்டின் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1830 அப்சர்வ் ஏ லிவிங் ஜூஸ் இன் அனிமல் செல் அண்ட் கால்ட் இன் சார்கோட். அதாவது சார்கோட் என்னது, ஒரு விலங்கு செல்ல ஒரு உயிருள்ள சாரை கண்டறிந்தார். யார் கண்டறிந்தார்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஃபெலிக்ஸ் டுஜார்டின் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து அனிமல் செல்லில் உள்ளுக்குள்ளே ஒரு சாறு போன்ற ஒரு பொருள் இருக்குன்னு கண்டுபிடித்தார். அந்த சாறு போன்ற பொருளுக்கு பேர் சார்கோட்னு சொன்னார். சாறு போன்று இருக்கக்கூடிய பொருளுக்கு என்ன பேர் வச்சாலும் சார்கோட்னு சொன்னாங்க. அடுத்து ஃப்ரிகின்ஜி, அதாவது ஃபர்கின்ஜி சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1839 தாவர செல்லுக்கு உள்ளே காணப்படும் சாரினை, அனிமல் செல்லுக்கு உள்ளே காணப்படும் சாரினை, அனிமல் செல்லுக்கு உள்ள ஒரு சாறு போன்ற பொருள் காணப்படுது, அதுக்கு பேர் சார்கோடு. ஆனால் ஃபர்கின்ஜி வந்து 1839 பிளான்ட் செல்லுக்குள்ளே காணப்படுற சாரை வந்து புரோட்டோபிளாசம் என்று சொன்னார். இவர் வந்து பிளான்ட் செல்லுக்கு இருக்கக்கூடிய சாருக்கு புரோட்டோபிளாசம் சொன்னார். இவர் அனிமல் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சாருக்கு வந்து சார்கோடுன்னு சொன்னார். இது ஒரு கொஸ்டின். அடுத்து பாருங்க, ஹீகோ வான் மோல் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1846 புரோட்டோபிளாசத்தை பற்றி ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு முக்கியத்துவத்தை குறிப்பிட்டார். புரோட்டோபிளாசத்தை பற்றி இவர் வந்து சில இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் வெளியிட்டார் சொன்னாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கல்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் 1861 மார்க்ஸ் ஸ்கல்ஸ் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து 1886 புரோட்டோபிளாசத்திற்கும் சார்கோட் இருக்கும். நல்லா கண்டுங்க. இவர் வந்து எஸ்டாப்ளிஷ்டு சிமிலாரிட்டி பிட்வீன் புரோட்டோபிளாசம் அண்ட் சார்கோட். இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கல்ஸ் வந்து புரோட்டோபிளாசத்துக்கும் சார்கோடுக்கும் உள்ள ஒற்றுமையை எடுத்துரைத்தார். இப்போ சார்கோட் என்னது, அனிமல் செல்லில் காணப்படக்கூடிய ஒரு திரவம் தான் சார்கோட். அதே மாதிரி பிளான்ட் செல்லில் காணப்படக்கூடிய ஒரு திரவம் தான் புரோட்டோபிளாசம். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை யார் முத எடுத்து சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் என்னது, மேக்ஸ் ஸ்கல்ஸ் சயின்டிஸ்ட். அதுக்கு பேர் வந்து புரோட்டோபிளாசம் தியரி. அதுக்கு பேர் புரோட்டோபிளாசம் தியரி சொன்னாங்க. ஓகேங்களா? என்று அழைத்தனர். எடுத்துனா இதே தான், அதாவது
புரோட்டோபிளாசம் தியரி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இவர் எடுத்துரைத்தார். அதை வந்து புரோட்டோபிளாசம் தியரி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து பாருங்கமே ஹெட்விக் தான் இதை வந்து புரோட்டோபிளாசம் தியரி சொன்னார். அவர் எப்போ சொன்னார் பார்த்தீங்கன்னா அதாவது 1892. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லி, அவருக்கு வந்து ஹக்ஸ்லி ஸ்பெசிபிக் சயின்ஸ் வந்து 1868 ப்ரோபோஸ்ட் புரோட்டோபிளாசம் அஸ் எ ஃபிசிக்கல் ஃபெசிஸ் ஆஃப் லைஃப், அதாவது உயிரியின் இயற்பியல் அடிப்படை. புரோட்டோபிளாசம் என்பது உயிரியின் இயற்பியல் அடிப்படை என்று சொன்னவர் யாருன்னா ஹக்ஸ்லி. எப்போ 1868 1868 ஒரு மாதிரி கொஸ்டின். இவர் மேக்ஸ் கல்ஸ் என்ன சொன்னார்னா அந்த புரோட்டோபிளாசத்துக்கும் சேரவட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன சிமிலாரிட்டி எடுத்துரைத்தார். அதை தான் இவர் வந்து புரோட்டோபிளாசம் தியரின்னு சொன்னவர் யார் அதாவது ஹெட்விக் சொன்னார். அதுக்கடுத்து புரோட்டோபிளாசம் என்பது வந்து ஃபிசிக்கல் ஃபெசிஸ் ஆஃப் லைஃப்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லி. ஓகேங்களா, அடுத்து புரோட்டோபிளாசம் ஆஸ் எ கொலாய்டல் சிஸ்டம். புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடியது வந்து ஒரு கூழ்மத்தின் அமைப்பு, கூழ் போன்ற அமைப்பு, அதாவது கூழ்மத்தின் அமைப்பு சொல்கிறாங்க. பாருங்க, புரோட்டோபிளாசம் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் சிஸ்டம் which was successed by Fisher in 1894 and Hardy in 1899. என்ன சொல்கிறாங்க பாருன்னா, ஃபிஷர் சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்டும் ஹார்டி சொல்லக்கூடிய சயின்டிஸ்டும் வந்து புரோட்டோபிளாசத்தை ஒரு பல்கூட்டு கூழ்ம தொகுப்பு என்று கூறினார். இவங்க தான் புரோட்டோபிளாசம் 2 பேர் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா புரோட்டோபிளாசம் இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் சிஸ்டம் சொன்னாங்க. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா பல்கூட்டு திரவம், அதாவது பல்கூட்டு கூழ்ம திரவம் சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர் அண்ட் ஹார்ட்லி. புரோட்டோபிளாசம்ன்றது பல்கூட்டு, அதாவது காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் சிஸ்டம் சொன்னாங்க. ஓகேங்களா, அடுத்து வாங்க. இட் இஸ் பிரைமர்லி மேடப் ஆஃப் எது புரோட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம் வந்து இட் இஸ் பிரைமர்லி மேடப் ஆஃப் வாட்டர் கண்டென்ட்ஸ் and various other solids of biological importance such as glucose, fatty acids, amino acids, minerals, vitamins, hormones and enzymes. என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக சொல்லிட்டு எது புரோட்டோபிளாசம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொலாய்டல் சிஸ்டம் சொன்னாங்க. ஆனால் இட் இஸ் பிரைமர்லி மேடப் ஆஃப் எது புரோட்டோபிளாசம் இஸ் பிரைமர்லி மேடப் ஆஃப் வாட்டர் கண்டென்ட் சொல்கிறாங்க. அதாவது நீர்ம பொருள்கள் முதன்மையாகும், அதாவது நீர்ம பொருள் அடங்கிய தான் அந்த புரோட்டோபிளாசம் சொல்லிட்டு அதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இருக்குது. இதில் புரோட்டோபிளாசத்தில் இருக்குது குளுக்கோஸ் இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் பாருங்க இம்பார்ட்டன்ட் சச்சஸ் குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், அமினோ ஆசிட்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் என்சி இதெல்லாம் அடங்கியது தான் என்னது புரோட்டோபிளாசம். அதனால தான் சொல்கிறாங்க அது திரவம், அது வந்து ஒரு திரவம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லில் காணப்படுது. எங்கே காணப்படுது? பிளான்ட் செல்லில். அடுத்து the solids may be homogeneous soluble in water. homogeneous அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரை solidsனால் கரைபொருள். solidsனால் என்னது? கரைபொருள். இதெல்லாம் ஆனது ஒருபடித்தன்மை. ஹோமோஜீனஸ் அப்படின்னா ஒருபடித்தன்மை. ஆர் ஹெட்ரோஜீனஸ் அப்படின்னா அல்லது பலபடித்தன்மை. இது வந்து இன்சாலிபிள் வாட்டர். இது வந்து ஒருபடித்தன்மைனா நீரில் கரையக்கூடியது. ஹெட்ரோஜீனஸ்னா இன்சாலிபிள் வாட்டர், நீரில் கரையாது. அடிப்படையில் புரோட்டோபிளாசம் தன்மை மாறுது. அதாவது அந்த அடிப்படையில் தான் புரோட்டோபிளாசத்தின் கூழ்மத்தன்மை அமைகிறது. விச் ஃபார்ம்ஸ் ஃபேசிஸ் ஆஃப் கொலாய்டல் நேச்சர். அப்போ புரோட்டோபிளாசத்துடைய கூழ்மத்தன்மை வந்து எப்படி மாறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடியது, நீரில் கரையாதது என்ற அடிப்படையில், நீரில் கரையக்கூடியது, நீரில் கரையாத பொருள் என்ற அடிப்படையில் மாறு சொன்னாங்க. அடுத்து பாருங்க, ஹெட்டிங் பாருங்க, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம். சரி, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் புரோட்டோபிளாசத்தின் இயற்பியல் பண்புகள். புரோட்டோபிளாசம் எக்ஸிஸ்ட் எய்தர் இன் செமி சாலிட் அதாவது ஜெல்லி லைக். செமி சாலிட்னா புரோட்டோபிளாசம் சொல்லக்கூடியது மிதக்கும் பொருள் மற்றும் வேதி பிணைப்புகளின் காரணமாக செல் என்ற அரை திற நிலையிலோ அல்லது சால் என்ற திரவ நிலையிலோ வடிவத்தில் காணப்படும்.
அதாவது செமி சால்னா அரை திரவ நிலை, முழுவதுமாக திரவமாக இருக்குது, பாதி தான் திரவமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க புரோட்டோபிளாசம் எக்ஸிஸ்ட் எய்தர் இன் செமி சாலிட், அதாவது ஜெல்லி ஸ்டேட் கால்டு ஜெல், அது பேர் ஜெல்னு பேர். செமி சாலிட் நிலையில் இருந்தால் பாதி திரவமாக இருந்துச்சுன்னா அது பேர் ஜெல்னு பேர். டியூ டு த சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் வேரியஸ் கெமிக்கல் பாண்ட்ஸ் மேபி பி லிக்விட் ஸ்டேட், அது பேர் சால்னு பேர். அப்போ செமி சாலிடாக இருந்தால் அது பேர் செல்னு பேர், முழுவதும் கரைஞ்சிட்டா அது பேர் சால் என்று பேர். இப்படி ரெண்டு நிலையில் காணப்படுது, இந்த ரெண்டு நிலையில் இந்த வடிவில் காணப்படுது. ஒன்று ஜெல்லாக இருக்கும், இல்லைன்னா திரவமாக இருக்கும். எது புரோட்டோபிளாசம் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, புரோட்டோபிளாசம் வந்து ஒன்று ஃபுல்லாக, அதாவது பாதி திரவமாக இருந்தால் அதுக்கு பேர் ஜெல்லுன்னு சொல்லு. அது சில செல்களில் காணப்படுது. சில செல்களில் வந்து திரவமாக இருக்குது, அது பேர் சால் என்று பேர். சரிங்களா? இந்த கொலாய்டல் புரோட்டோபிளாசம் விச் இஸ் செல் ஃபார்ம் ஏ கேன் சேஞ்ச் இன்டு சால். அதே நேரத்தில் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ஜெல்லு வந்து சாலாக மாறுது. ஜெல்லாக இருக்கக்கூடியது ஃபுல்லாக கரைஞ்சி சாலாக மாறும். அதுக்கு பேர் என்னது? சாலேஷன். அது பேர் என்னது? சாலேஷன் ஆகும். அதே மாதிரி சால் வந்து எதாவது மாறினா செல்லாக மாறுது, அது பேர் செல்லேஷன் பேர். இந்த செல் சால் கண்டிஷன் கொலாய்டல் சிஸ்டம் ஆர் பிரைம் பேசிஸ் ஃபார் த மெக்கானிக்கல் பிஹேவியர் ஆஃப் சைட்டோபிளாசம். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசத்தில் முக்கிய இயக்க அடிப்படையாக உள்ளது. இந்த நிலைகள்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசத்தில் எங்கே நடக்குது? சைட்டோபிளாசத்தில் முக்கிய இயக்க அடிப்படைகளாக இது நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் சில பாயிண்ட்ஸ் பாருங்க. புரோட்டோபிளாசம் இஸ் த பாருங்க, புரோட்டோபிளாசம் இஸ் டிரான்ஸ்குலர். டிரான்ஸ்குலர் அப்படின்னா பாருங்க, ஒரு ஊடுருவ தன்மை, அதாவது ஒளி ஊடுருவக்கூடிய, அதாவது புரோட்டோபிளாசம் இஸ் ஏ டிரான்ஸ்குலர் ஆர்டர்லெஸ். ஆர்டர்லெஸ்னா மனமற்ற, ஆர்டர்லெஸ் அண்டு பாலிஃபேசிக் ஃப்ளூயிட். பாலிஃபேசிக் ஃப்ளூயிட்னா புரோட்டோபிளாசம் வந்து டிரான்ஸ்குலர்னா ஒளி ஊடுருவும் தன்மை உடைய மனமற்ற, அதே நேரத்தில் என்னென்னா மனமற்ற பலநிலை. பாலிஃபேஸ்னா பலநிலை கொண்டது. அப்போ ஒளி ஊடுருவக்கூடிய புரோட்டோபிளாசம் என்பது ஒளி ஊடுருவக்கூடிய ஆர்டர்ஸ் மனமற்ற பல ஃபேஸ் உடைய ஒரு திரவம் சொல்கிறாங்க. அடுத்து இட் இஸ் ஏ கிரைஸ்டால் கொலாய்டல் சொல்யூஷன். இது வந்து ஒருபடி கூழ்ம கரைசல், விச் இஸ் மிக்சர் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இதில் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்லாம் மிக்சர் ஆகிட்டு சொன்னாங்க, ஃபார்மிங் கிறிஸ்டலைடு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ரூ சொல்யூஷன், சுகர், சால்ட், ஆசிட், பேசிஸ். இதில் என்னென்ன கலந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இது வந்து புரோட்டோபிளாசத்தில் சால்ட், சுகர் இருக்குது, சால்ட் இருக்குது, ஆசிட் இருக்குது, பேசிஸ் இருக்குது. அதர் ஃபார்மிங் கொலாய்டல் சொல்யூஷன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிபிட்ஸ். இன்னும் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், லிப்பிட்னு கலந்துருக்கு. அப்போ இந்த கூழ்ம கரைசல் வந்து எதனால் ஆனவைன்னா ப்ரோட்டீன் மற்றும் லிப்பிடால் ஆனவை சொல்கிறாங்க. அடுத்து இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த புரோட்டோபிளாசம் பை விச் எக்ஸிப்ட் 3 மெயின் ஃபினாமினா, நேம்லி பாருங்க, அதாவது ப்ரோபைன் மூமெண்ட், அமீபாய்டு மூமெண்ட் அண்டு சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். என்ன சொன்னான்னு பார்த்தோன்னா, புரோட்டோபிளாசத்தில் வந்து மிகவும் முக்கியமான மூணு பண்பு இருக்குது. புரோட்டோபிளாசம் வந்து மிக முக்கியமானதான் சொல்கிறாங்க. இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து 3 முக்கியமான பண்பு இருக்குன்றாங்க. எது புரோட்டோபிளாசம் 3 முக்கிய பண்பு. அது என்ன பண்பு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனியன், அதாவது ப்ரௌனியன் மூவ்மெண்ட்னா ப்ரௌனியன் இயக்கம்னு பேர். அடுத்து ஆம்பிபாய்டு மூவ்மெண்ட்னா ஆம்பிபாய்டு இயக்கம் மற்றும் சைட்டோபிளாசமிக் ஸ்ட்ரீமிங். இந்த 3 பண்பு வந்து புரோட்டோபிளாசத்தின் முக்கிய பண்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க சைட்டாலிசிஸ். அடுத்து அதாவது சைலோசிஸ் சொல்லக்கூடிய சைலோசிஸ், விஸ்கோலிசிஸ். அதாவது சைலோசிஸ் புரோட்டோபிளாசத்தின் பாகுநிலை வந்து 2ல் இருந்து 2, அதாவது 2 to 20 சென்டிபயாஸ். புரோட்டோபிளாசத்தின் ஒளி விலகல் வந்து 1. இது 1.4. இது வந்து புரோட்டோபிளாசத்துடைய தன்மை வந்து 2 to 20 சென்டிபயாஸ் சொல்கிறாங்க. அடுத்த பயன்பாடு அதேமாதிரி புரோட்டோபிளாசத்துடைய pH லெவல் பாருங்க. pH ஆஃப் த புரோட்டோபிளாசம் இஸ் அரவுண்டு 6.8. இது 1 மார்க் கொஸ்டின். கண்டெயின் 90% ஆஃப் வாட்டர், 10% வந்து டார்மன் சீட்ஸ். டார்மன் சீட்ஸ்னா தூங்கக்கூடிய விதை சொல்லுவாங்க, தூங்கக்கூடிய விதை சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 90% நீரால் ஆனது. 90% வந்து அது pH இது pH மதிப்பு வந்து 6.8 சொல்லிட்டாங்க. இது வந்து இப்போ இந்த புரோட்டோபிளாசம் வந்து பார்த்தீங்கன்னா 90% நீரால் இருக்குது. அதே நேரத்தில் 10% வந்து நல்லா கஷ்டங்க உறக்க நிலையில் உள்ள விதைகளில் 10% நீக்கம்.
என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்லா செல்கள்லையும் 100% வாட்டர் இருக்கும். ஆனால் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய சீடுகளில் 10% வாட்டர் தான் இருக்குன்றாங்க. இது ஒரு உண்மை கொஸ்டின். அடுத்து பாருங்க, அப்ராக்சிமேட்லி 34 எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் புரோட்டோபிளாசம். அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, புரோட்டோபிளாசம் உத்தேசமாக 34 தனிமங்களை கொண்டுள்ளது. அப்போ புரோட்டோபிளாசம் வந்து 34 எலிமெண்ட்ஸ் இருக்குன்றாங்க. பட் ஒன்லி 13 எலிமெண்ட்ஸ் ஆர் மெயின் ஆர் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ். அதையும் பார்த்தீங்கன்னா 13 வந்து ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தாங்க வருவேன். இங்கே வந்து கொடுத்தாங்க வருங்க. என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதாவது குளோரின், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்துங்க. என்ன சிஎல், சிஏ, பி, அதாவது ஏஸ் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் ஃபார்ம் த 90% ஆஃப் புரோட்டீன். இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனால் மட்டும் 96% ஆனது புரோட்டோபிளாசம். அப்போ இவை வந்து அதிகமாக இருக்கின்றாங்க. இது ஒரு மார்க்ஸில் கேட்கலாம். அடுத்து வாங்க, புரோட்டோபிளாசம் இஸ் அடுத்து பாயிண்ட் பாருங்க. புரோட்டோபிளாசம் இஸ் த நெய்தர் குட் ஆர் நாட் எ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, புரோட்டோபிளாசம் வந்து மின்சாரத்தின் நற்கடத்தியோ அல்லது அறிவியல் கடத்தியோ இல்லை. இது நீருடன் சேரும் பொழுது ஒரு வரம்பற்ற சபை ஏற்படுது. ஆனால் வெப்பப்படும் பொழுது திடப்பொருளாக மாறுது. அதை என்ன சொல்லணும்னா, புரோட்டோபிளாசம் வந்து குட் நெய்தர் எ குட் நார் எ பேட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டி. இது வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடியதாகவோ இல்லை அறிவு கடத்த கிடையாது. ஆனால் இட் ஃபார்ம்ஸ் டெலிமினேட்டிங் மெம்பரேன் கான்டக்ட் வித் வாட்டர். வாட்டராக இருக்கும் அல்லது சாலிடாக மாறும் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஹெஸ், அதாவது கோஹெஸ்வன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா இயக்குத்தன்மை. பார்ட்டிகல்ஸ், அதாவது பார்ட்டிகிள்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் புரோட்டோபிளாசம் ஆர் adhered the each other by the process such as van der Waals bonds. அதாவது வான்டர் வால்ஸ் இணைப்புன்னு பேர். வான்டர் புரோட்டோபிளாசத்தில் வந்து பல்வேறு துகள்கள் அல்லது மூலக்கூறுகள் வந்து வான்டர் வால் இணைப்பு போன்ற விஷயங்கள் ஒன்று மற்றொரு நீண்ட சங்கிலி போன்ற மூலக்கூறுகள் இணைக்கப்படுது. ஒன்று இன்னொன்றும் இணைக்கப்படுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மாலிகுல்ஸாக இருக்கலாம் அல்லது பார்ட்டிகல்ஸாக இருக்கும். பார்ட்டிகல்ஸ் அல்லது மாலிகுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கு. அந்த இணைப்புக்கு பேர் வான்டர் வால்ஸ் பாண்டு பேர். இது வந்து ஒரு லாங் செயின் போன்று காணப்படும் சொல்கிறாங்க. சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது. எதுவும் ஸ்ட்ரென்த்துக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்து பாருங்க, காண்டக்டிவிட்டினா சுருங்கும் தன்மை. அப்போ இந்த காண்டக்டிவிட்டி இந்த புரோட்டோபிளாசம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த அப்சார்ப்ஷன் அண்டு ரிமூவல் ஆஃப் வாட்டர். அதாவது இதில் என்ன பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன்னா புரோட்டோபிளாசம் வந்து பொதுவாக சுருங்குத்தன்மை இருக்குது. அப்படி சுருங்குத்தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரை உள்ளெடுத்தல் மற்றும் வெளியேற்றுதல். அப்போ நீரை உள்ளெடுத்தல் அல்லது வெளியேற்ற தன்மை வந்து புரோட்டோபிளாசம் இருக்குது. இது வந்து இந்த பண்பு இலைய துளைகளின் வேறுபட்ட பண்பு. இது வந்து இலைய துளைகள் ஸ்டொமேட்டாவில் காணப்படும். இலைய துளைகளில் காணப்படும் சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இது வந்து இலை துளைகள் பாருங்கள். இலை ஸ்டொமேட்டானா ஓப்பன் க்ளோஸ்ன்னு இருக்குன்னா அந்த ஆப்ரேஷனுக்கு இது பயன்படும் சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள் சர்ஃபேஸ் டென்ஷன். அதாவது சர்ஃபேஸ் டென்ஷன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், in the protein and lipids of the protoplasm have less surface tension. அதாவது புரோட்டோபிளாசம் பரப்பிழுவிசை பண்பை கொண்டது. புரோட்டோபிளாசத்தின் வந்து புரதம் மற்றும் லிப்பிட் வந்து குறைந்த பரப்பு. புரோட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய லிப்பிடும் சரி, அதே நேரத்தில் புரதமும் வந்து பரப்பிழுவிசை குறைவாக காணப்படும். பரப்பிழுவிசை லெஸ்ஸாக இருக்குன்றாங்க. அதான் சொல்கிறேன், புரோட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய லிப்பிட் அண்டு புரோட்டீன் அதோட இழுப்பு விசை பரப்பில் லெஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். ஹென்ஸ் தே ஆர் ஃபவுண்ட் இன் சர்ஃபேஸ் ஃபார்மிங் த மெம்பரேன். ஆன் த அதர் ஹேண்ட் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் NaCl. இதுக்கு மாறாக இந்த சவின் மேற்பு காணப்படுகிறது. இதுக்கு மாறாக வேதிப்பொருள் சொல்லக்கூடிய NaCl அதிக பரப்பு விசை கொண்டுள்ளன. ஆனால் அதாவது புரோட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய புரோட்டீன் லிப்பினுடைய பரப்பு விசை குறைவாக இருக்கின்றன. லெஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கின்றாங்க. ஹென்ஸ் இதுக்கு பதிலாக அதே சர்ஃபேஸில் காணப்படக்கூடிய ஒரு மெம்பரேன் இருக்குது. அது என்னென்னா NaCl இருக்குது. ஒரு வகை பனி அதாவது பார்த்தீங்கன்னா இது சவின் மேற்பரப்பில் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு மாறாக ஒரு வேதிப்பொருள் NaCl வந்து பரப்பு விசை அதிகம் முடியுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து புரோட்டோபிளாசத்தில் ஆழமான பகுதியில் காணப்படுது. இது எங்கே அந்த NaCl எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
புரோட்டோபிளாஸ்டில் டீப்பர் பார்ட்ஸில் புரோட்டோபிளாஸ்டில் இந்த என்ஏசியில் எங்கே இருக்குன்னா புரோட்டோபிளாஸ்டில் ஒரு புரோட்டோபிளாஸ்ட் இருக்கு பாருங்க. அதில் இந்த என்ஏசியில் எங்கே இருக்குன்னா டீஃபர்னா ஆழமான பகுதியில் காணப்பட சொல்கிறாங்க. ஆழமான பகுதியில் காணப்பட சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.